மிக்க சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் திருத்தூதர்களும் மற்றும் புனிதர்களுமான யூதா ததையு மற்றும் சீமோன் என்பவர்களுடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். ஏன் திரு அவை? Why the church has to celebrate these two saints together? ஏனென்றால் இந்த இரண்டு தூதர்களுமே திருத்தூதர்களுமே ஒரே நாளில் ஒரே ஆண்டில் ஒரே இடத்தில் மறை சாட்சியாக கொலை செய்யப்பட்டார்கள். ஆதலால் தான் திரு அவையானது இவர்களுடைய திருவிழாவை ஒன்றாக இணைந்து கொண்டாடுகிறது. இந்த இரு திருத்தூதர்களுமே பெர்சியா என்ற நாட்டில் கொல்லப்பட்டார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, முதலாவதாக நாம் சீமோன் என்னும் திருத்தூதரை பற்றி யோசிப்போம். புனித பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் கூறுவது போல, நீங்கள் திருத்தூதர்கள், இறைவாக்கினர்களை அடித்தளமாக கொண்டு கிறிஸ்து இயேசுவை மூலைக்கல்லாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்கள், இறைவனுக்கு இயேசுவின் மூலமாக கட்டப்பட்டிருக்கும் உரிய மக்கள், அவருக்கு உரிய மக்கள் என்று சொல்வது போல இந்த திருத்தூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கை முறையின் வழியாக அவர்கள் நியமித்து காட்டினார்கள். முதலாவதாக இந்த தீவிரவாதியான சீமோன், பேதுரு அல்ல, மற்றபடியாக தீவிரவாதியான சீமோன். இவர் ஏன் தீவிரவாதி என்று அழைக்கப்படுகிறார்? ஏனென்றால் இவர்கள் வாழ்ந்த காலத்தில், இயேசு வாழ்ந்த காலத்திலும் இவருடைய காலத்திலும் ரோமையர்கள் இவர்களை ஆட்சி செய்து வந்தார்கள். இந்த ரோமையர்களிடமிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும், மேலும் எருசலேமை யூதர்கள் தான் ஆள வேண்டும் என்று யூதர்கள் மத்தியிலே சில பேர் இந்த ரோமையருக்கு எதிராக போராட்டம், கலகம் செய்தார்கள் அவ்வப்போது. இதனால் இப்படிப்பட்டவர்களை ரோமைய அரசு தீவிரவாதிகள் என்று பெயரிட்டது. மேலும் இந்த தீவிரவாதிகள் தங்களுடைய யூத இனத்திலே ரோமையர்களுக்கு ஜால்ரா போட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு கூலியாக வேலை செய்தார்கள். அவர்களுக்கு எதிராகவும் இந்த தீவிரவாதிகள் செயல்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, மேலும் ரோமைய அரசு இந்த தீவிரவாதிகளை தீர்த்து கட்டவும் கொலை செய்யவும் எப்போதும் கங்கணம் கட்டி காத்திருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த தீவிரவாதியான சீமோன் இயேசுவை பார்க்கின்றார். இயேசுவை பார்த்து, இவர் நம்மை ரோமைய அரசிலிருந்து விடுவித்து யூதர்களுக்கான அரசை நிலைநாட்டுவார் என்ற எண்ணத்தில் தான் இந்த சீமோன் இயேசுவோடு இணைகின்றார். ஆனால் தன்னுடைய நாட்டிற்காக உயிர்விட துணிந்து இருந்த இந்த சீமோனை நற்செய்திக்காக நீ உன்னுடைய உயிரையும் தர வேண்டும் என்று திடப்படுத்தியதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரும் நம்பிக்கை கொண்டு நற்செய்திக்காக, அதனை மறைபரப்புக்காக தன்னுடைய உயிரையும் சிந்தினார் இந்த தீவிரவாதியான சீமோன். ஆக தீவிரவாதியான சீமோன் அந்த தீவிரவாதத்திலிருந்து அன்பு செய்யும் ஒரு சீமோனாக, இயேசுவின் பணிக்காக தன்னையே முழுமையாக கையளிக்கும் ஒரு மறைசாட்சியான சீமோனாக அவர் மாறினார். இறை ஆட்சியை இந்த மட்டில் கட்டி எழுப்புவோராக, தன்னுடைய இரத்தத்தை சிந்தி கட்டி எழுப்புவோராக சீமோன் மாறினார். அத்தகைய ஒரு நிலைமையை, அத்தகைய ஒரு மாற்றத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தீவிரவாதியான சீமோனுக்கு தந்தார். இவர் தொடக்கத்திலே எகிப்தில் மறைபரப்பு பணி செய்தார். அதன் பிறகு இவர் எங்கென்றால் பெர்சியா என்ற நாட்டிலே இவர் மறைபரப்பு பணி செய்து கொண்டிருந்த பொழுது அங்கே கிபி 66 இவர் கொலை செய்யப்பட்டார். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக நாம் யூதா ததையுவை பற்றி பார்க்கும் பொழுது, இந்த யூதா ததையு என்பவர் யூதாஸ், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்திலிருந்து அவர் வேறுபடுத்தி காட்ட வேண்டும், வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டும். in order to differentiate his name from Judas Iscariot, therefore he is named as ஜூதா ததையு. சோ இந்த ததையு என்பதன் பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒரு தைரியமானவர், மிடுக்கானவர், மேலும் இதயத்திற்கு நெருக்கமானவர் என்றெல்லாம் பொருள் உண்டு இந்த ததையு என்பதற்கு. இதற்கான
விளக்கத்தை நான் பின்னாடி சொல்லுகிறேன். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இந்த யூதா ததையு என்பவர் எப்படிப்பட்டவர்? இவர் ஒரு வாணிபம் செய்து வந்தார் எனவும் இவர் விவசாயம் செய்து வந்தார் எனவும் விவிலிய ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். மேலும் இவரை இயேசு அழைத்த போது உடனே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார் எனவும் கூறப்படுகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த யூதா ததைவை பற்றி புனித லூக்காவும் மற்றும் புனித மத்தேயும் தன்னுடைய நற்செய்தியில் குறிப்பிடுகிறார்கள். மேலும் புனித யோவான் இவரை பற்றி இவர் சொன்ன வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தையை பற்றி குறிப்பிடுகிறார். அது என்னவென்றால், ஆண்டவரே, நீர் மக்களுக்கல்லவா உம்மை வெளிப்படுத்த வேண்டும், எங்களுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறீரே என்று இறுதி ராவணவில் இவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆக எங்களுக்கு மட்டுமன்றி மக்களுக்கும் உம்மை வெளிப்படுத்தும் என்ற ஒரு காரியத்தை தான் யூதா ததையு கூறுகிறார். பிற்காலத்தில் யூதா ததையு தன்னுடைய மறைபரப்பு பணியின் வாயிலாக அதனை ஆற்றும் போது இவர் தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்து கொள்கின்றார். அதாவது இயேசு என்னிலும் இந்த மக்களுக்காக தம்மையே வெளிப்படுத்துகிறார் என்று உணர்ந்தார். நல்ல காரியங்களை, நற்செய்தி பணியை நான் ஆற்றும் போதும் என்னிலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். Christ manifests himself in and through me when I preach and evangelize his good news to the people. So அதை தன்னுடைய பின்னாடி உள்ள வாழ்க்கையில் தான் இவர் புரிந்து கொண்டார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆக இவரும் பாரசீகம், அதாவது பெர்சியா என்ற நாட்டில் மறைபரப்பு பணி செய்து கொண்டிருந்த பொழுது இவரும் மறைசாட்சியாக கொலை செய்யப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆக இவருடைய தோற்ற உருவில் இருந்து இவருடைய அந்த சுரூபமானது கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தால் தெரியும். இவருடைய தோற்ற உருவில் இருந்து இவர் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக வாழ்ந்தார் என்பது நமக்கு புரியும். இவருடைய தலையில் மேல் இருக்கும் அந்த நாவு வடிவில் உள்ள அந்த நெருப்பு பிளம்பு என்பது எதனை குறிக்கிறது என்றால், பெந்தகோஸ்து நாளிலே இவர் மீது இறங்கி வந்த அந்த தூய ஆவியாரை குறிக்கிறது. மேலும் தன்னுடைய கைத்தடியிலே பிடித்திருக்கும் அந்த கைத்தடி அது எதனை குறிப்பிடுகிறது என்றால், மறையை அவர் பரப்பியதற்காக ஆண்டவருடைய நற்செய்தியை அவர் மக்களுக்கு பறைசாற்றியதன் அடையாளமாக இருக்கிறது. மேலும் அவருடைய நெஞ்சிலே இருக்கும் அந்த பதக்கம், இயேசுவினுடைய முகம் பதித்த அந்த பதக்கம் எதை குறிப்பிடுகிறது என்றால், அதை வைத்துதான் இவர் மன்னர்களுக்கெல்லாம் நற்சுகம் அளித்தார், அவர்களையும் கிறிஸ்துவின் பால் நம்பிக்கை கொள்ள செய்தார் என்பதனை அது குறிக்கிறது. மேலும் தன்னுடைய கையிலே வைத்திருக்கும் அந்த சுருளேடு அந்த நற்செய்தி அறிவித்ததற்கான அந்த சுருளேடு, அது என்னவென்றால் தி எபிசில் ஆஃப் செயின்ட் ஜூட். அதை பற்றி அது யூதா எழுதிய அந்த திருமுகத்தை தான் அந்த சுருளேடு நமக்கு உணர்த்துகிறது. மேலும் அந்த கோடரி எதனை குறிக்கிறது என்றால், அவர் மறைசாட்சியாக கோடரியால் தான் வெட்டப்பட்டார், அதனையும் அது குறிக்கிறது. கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இவரும் கிபி 66 பெர்சியா என்ற நாட்டிலே அதே நாளிலே சீமோன் கொல்லப்பட்ட அதே நாளிலே இவரும் மறைசாட்சியாக கொல்லப்பட்டார். ஆகவேதான் திரு அவையானது இந்த 2 புனிதர்களையும் இணைத்தே கொண்டாடுகிறது. மேலும் இந்த யூதா ததையு கைவிடப்பட்டவர்களுக்கும் அனாதைகளுக்கும் பாதுகாவலராக இவர் பாவிக்கப்படுகிறார். அந்த இம்பாசிபிள் என்று சொல்லுவோம்ல, அந்த இம்பாசிபிள், இந்த வரம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, அந்த டாக்டர்லாம் உனக்கு குழந்தை பிறக்காது, இந்த கேன்சர் உனக்கு தீரவே தீராது, இந்த இம்பாசிபிலிட்டிஸ், இதுக்கெல்லாம் யூதா ததையுண்ட பிரேயர் பண்ணணும். He is a patron of impossibilities. When you pray to Judah Tadayu, then he will intercede and get you that intercession from the Lord Jesus. So impossibilityக்கெல்லாம் இவரை நாடணும். அதே மாதிரி கைவிடப்பட்டவர்கள், the abandoned ones in the society, and for the orphan, the widows, the destitute, the refugees, for them he is a patron. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த கைவிடப்பட்டவர்களுக்கும் அனாதைகளுக்கும் நாமும் ஆதரவா இருக்கணும். அந்த பாடத்தை யூதா ததையு நமக்கு கற்றுத்தருகிறார். ஒரு நாள் அன்னை தெரசாவிடம் போய், நீங்க விண்ணுலகிலும் பணி செய்வீங்களா
நிலாவில் பணி செய்வீங்களா அப்படின்னு யாரோ கேட்டாங்க. அதுக்கு அன்னை தெரசா சொன்னாங்க, அங்கும் ஏழைகளும் கைவிடப்பட்டவர்களும் வாழ்ந்தால் நிச்சயமாக நானும் என் அருட்சகோதரிகளும் நிச்சயமாக பணி செய்வோம் என்று சொன்னார். ஆகவே அன்புக்குரியவர்களே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாம் கடவுளுடைய பணியை, அவருடைய நற்செய்தியை பரப்புவதற்கு எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தயாராக இருக்க வேண்டும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவாக நாம் இருக்க வேண்டும் என்ற படிப்பினையை தான் இந்த 2 புனிதர்களும் திருத்தூதர்களும் நமக்கு உணர்த்துகிறார்கள். ஆகவே புனித சீமோனை போன்று, புனித யூதா ததையுவை போன்று நாமும் வாழவும், அவர்களுடைய பரிந்துரையை தொடர்ந்து நாமும் பெறவும் இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.